பேசிட்டு இருந்தாங்களா, அதை வந்து அண்ணன் கேட்டுட்டு வந்து சட்டசபையில சொல்றாராம். அப்பதான் அண்ணன் என்ன பண்றாங்க, கே நேரு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எழுதுன்னு இது மாதிரி ஏன் குரோதமா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க சட்டசபைக்கு இப்போதான் புதுசா உள்ள வந்திருக்கீங்க. இப்போதான் உங்களில் இருக்கிற அந்த ஒரு ஒரு புஷி ஆனந்த், அப்புறம் ஒரு ஐயா செங்கோட்டையன் ஐயா, இன்னும் ஒரு 2-3 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருமே சட்டசபைக்கு வந்து புதுசுதான். புதுசா இப்போதான் எம்எல்ஏ ஆயிருக்காங்க, இப்போதான் மினிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. அதனால சட்டசபையில புதுசா வந்த உங்களுக்கு வேணா இந்த புகழோட வெளிச்சம் உங்க மேல படணும்னு நீங்க ஆசைப்படலாம். நாங்களும் அப்படி பட போறதில்ல. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1967 இருந்து இப்ப 2026 வரைக்குமான 58 வருட கால இந்த சட்டசபையில வந்து நாங்க கிட்டத்தட்ட 26 வருஷமா ஆளுங்கட்சியா இருந்திருக்கோம். மீதம் உள்ள ஒரு 5 வருஷம் மட்டும், ஏன்னா ஒரு 2018 2016 வந்து நம்ம எதிர்கட்சி கிடையாதுல, மற்ற காலங்கள்ல நாங்க எதிர்கட்சியா இருந்திருக்கோம். அப்போ நாங்க சட்டசபையில இல்லாத காலமே கிடையாது. எங்களுக்கு எங்க மேல வந்து எந்த கேமராவும் போக்கஸ் பண்ண தேவையில்ல. மக்கள் வந்து நாங்க சட்டசபையில தான் இருக்கோங்கிறத நீங்க மக்களுக்கு காட்ட தேவையில்ல. நீங்க காட்டினாலும் காட்டாட்டாலும் திமுக உள்ள இருக்கோன்னு எல்லா மக்களுக்குமே தெரியும். அதனால வந்து எங்க மேல நீங்க வந்து கேமரா போக்கஸை வச்சு நாங்க வந்து எங்களோட பிரசன்ஸ் வந்து சட்டசபையில இருக்குன்றத மக்கள் நீங்களும் காட்டணும் அப்படின்னு நாங்க என்னைக்குமே நினைக்க போறது இல்ல. அப்படி இருக்கிறப்போ என்னமோ எங்களை கேவலப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு நாங்க வந்து அந்த கேமராவோட வர்றதுக்கு, அந்த வீடியோல வர்றதுக்கு நாங்க வந்து பேர் அவளோட இருக்க மாதிரி இப்படி பேசுறீங்களே, இது வந்து ஒரு குரோதமா உங்களுக்கு தெரியலையா? இது மாதிரி பேசி ஆப்போனன்ட்ல உள்ளவங்களை ப்ரொவோக் பண்ணி விடுறீங்களே, இதுதான் வந்து ஒரு அமைச்சருக்கான அழகா அப்படின்ட்டு அண்ணன் KN நேரு அவர்கள் கேட்டிருக்காங்க. இதுல நியாயம் இருக்கா இல்லையான்றத நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க TVK கட்சியோட தொண்டரா இருந்தா அவர் அண்ணன் KN நேரு அவர்கள் பேசுறதுல நியாயம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா சட்டசபைங்கிறது மக்களுக்கான சபை. அங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு சட்டம் இயற்றுற இடம். அங்க ஆளுங்கட்சியும் இருப்பாங்க, எதிர்கட்சியும் இருப்பாங்க. ஸோ ஆரோக்கியமான பல விவாதங்கள் வந்து அங்கே போகலாம், தப்பே இல்லை. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இது மாதிரியான விஷயங்களை பேசி ஆப்போசிட்ல இருக்கவங்களை ப்ரொவோக் பண்ணிவிட்டு அவங்கள கோவப்படுத்தி அவங்க வந்துட்டு எப்படி வந்து புதுசாக சட்டசபைக்கு வந்தவங்கள்ட்ட எப்படி வந்து திமுக காரவங்க நடந்துக்கிறாங்க பாருங்க அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போல. இதை நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கிட்டு உங்கள் கட்சியினராக இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுன்னு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். நன்றி.